வெல்கம் பேக் டு மை சேனல் கேத்து ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா யம்மியாக டேஸ்ட்டாக நல்லா செம ஸ்பாஞ்சியான சாக்லேட் ஓவர்லோடட் கப் கேக் தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லவே வேண்டாம். உள்ள பார்த்திங்கன்னா நல்லா செம சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்க போகுது. நான் இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இதோட ஸ்பாஞ்சினஸ் அண்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 2/3 கப் அளவுக்கு மைதாவை ஜலிச்சிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனில் 2 டைம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் போல் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ஜலிச்சு வச்ச மாவை செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி செப்பரேட்டாக வச்சிடலாம். தென் கப் கேக் ட்ரேயில் பார்த்தோன்னா இது போல் லைனர்ஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். பேட்டரி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இது போல் நமக்கு தனியாக வைக்கிறதுக்கு பார்த்தோன்னா நமக்கு நிறைய இது போல் கப் கேக் மோல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கப் கேக் லைனர்ஸ் ரெண்டுத்துலேயுமே போட்டாச்சு. இப்போ ஆயிலை ஜஸ்ட் இது போல் ஒரு ப்ரஷில் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கப் கேக்ஸ் எதுவுமே இதில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் தென் ஒரு பவுலில் 3 எக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பீட்டர் இல்லைன்னா விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பீட்டரில் பீட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் நம்ம பீட்டரை பண்ணும் போது நமக்கு நல்லா கேக் ஃப்ளஃபியாக கிடைக்கும். நம்ம என்ன தான் ஹேண்டில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பீட்டரில் பண்ணும்போது நமக்கு நல்லா அந்த ஃப்ளஃபினஸ் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா அதை பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, நான் இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கப்பில் ரொம்ப கம்மியாகவே பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அண்ட் இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஆர் நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இதை 2 to 3 மினிட்ஸ் பார்த்தோன்னா நல்லா ஸ்லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணி இந்த சுகர் எல்லாமே நல்லா கரையணும். அண்ட் தென் இதில் 3 டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் அண்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் பார்த்தோன்னா பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை அதே போல் ஸ்லோ ஸ்பீட்லேருந்து நல்லா ஹை ஸ்பீடுக்கு பீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், பீட் பண்ணியாச்சு. இது போல் எடுத்தோன்னா நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுதான் பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்க போகுது.
அண்ட் இதில் ஒரு 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். தென் நம்ம ஆல்ரெடியாக ஜலிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட் அண்ட் ஃபோல்டில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். தென் கடைசி பேட்டர் ஆஃப் மாவு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண இந்த பேட்டர் கூட நம்ம நட்ஸ், சாக்கோ சிப்ஸ் ஆர் இதில் நம்ம சாக்லேட்ஸ் கூட நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பேட்டரை நம்ம ஃபுல்லாக போர் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இந்த கப்ஸோட ஹாஃப் தான் போர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் போர் பண்ணதுக்கப்புறமா இதில் நிறைய சாக்லேட்ஸ் ஓவர்லோட் பண்ணிவிட்டு தென் செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்சாக இதில் நம்ம பேட்டர் போர் பண்ணிக்கலாம். அண்ட் போர் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம போர் பண்ணக்கூடாது, லைட்டாக ஒரு 1/4 இன்ச் போல் கேப் இருக்கணும். டூத்பிக் வச்சு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணும்போது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக நமக்கு பேக் ஆகி வரும். அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இது கூட நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே நம்ம நட்ஸ் ஆர் நம்ம சாக்லேட்ஸ் கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடியாக 15 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் இதை ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா பேக் ஆகியிருக்கும். ஸோ அப்படி பேக் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். பட் இது எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 180 டிகிரியில் 15 மினிட்ஸ்க்கே பார்த்தோன்னா நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், கப் கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. தென் கடைசியாக பார்த்தோன்னா ஒரு டூத்பிக் வச்சு இது போல் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இந்த டூத்பிக்கில் எந்த ஒரு பேட்டரும் நல்லா ஸ்டிக் ஆகாமல் வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா ஃபஜ்ஜியான ஒரு சாக்லேட் ஓவர்லோடட் கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நீங்களும் அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.